இன்னைக்கு காலையில பக்கத்து வீட்டு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அட்டம் பிடிச்சு அழுது கத்திக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மாவும் விதவிதமா கெஞ்சுறாங்க, கொஞ்சுறாங்க. தம்பி நீ ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா திரும்பி வரும்போது உனக்கு பொம்மை வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், ஏரோப்ளேன் வாங்கி தரேன், ஏதேதோ சொல்றாங்க. அவன் எதுக்குமே மசியல. அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னதான்டா உன் பிரச்சனை, எதுக்குடா போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, அம்மா எனக்கு கிட்னி வலிக்குதுன்னு நினைக்கிறேம்மா. இல்லம்மா எனக்கு ஹார்ட் வலிக்குதுமா அப்படின்னு டிஃப்ரெண்டா ஏதோ வழியெல்லாம் சொல்லி அவனும் முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவுக்கு பொறுமலை. பக்கத்துல இருந்து கம்பு எடுத்துட்டாங்க. கம்பை எடுத்த உடனே அடுத்த செகண்ட் சிட்டா பிறந்து போய் ஆட்டோல உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அந்த ஆட்டோல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு லுக்கு கொடுத்தா பாருங்க. அம்மா மாதிரி ஒரு கெட்டவங்க இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டு அப்படியே ஆட்டோல போயிட்டான். இந்த மாதிரி நமக்கு நம்ம லைஃப்ல நம்மளை திட்டுறவங்க, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா தட்டி கேட்கறவங்க, குத்தி காமிக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. லைக்வைஸ் நம்ம பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாரையும் ஏதாச்சும் சொல்லும் போது அப்படியே நசநசன்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி போயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இதெல்லாம் திருவள்ளுவர் அப்பவே சொன்னாரு. ஓ நீ அப்படி வரியா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது நம்மள இடிச்சு இடிச்சு தப்பு பண்ணும்போது இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் ப்ராடக்டோ ஸ்பெஷல் பர்சனோ யாரும் வர தேவையில்ல. நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கொண்டா. அப்படி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்.